வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நாம் சில மோட்டிவேஷ்னல் கோட்ஸும் கதைகளும் பார்க்கலாம். அதிகம் பேசாதே, அதில்தான் வெற்றி இருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் கிடைக்காம போயிடும். தீயிலிட்ட தங்கம் ஆபரணமாவது போல துன்பத்தால் மனிதன் பக்குவம் பெறுகிறான். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, நமக்கு ஆண்டவன் துன்பத்தை கொடுத்துட்டானே, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கும் அனுபவமே நம்மை வெற்றியாளனாக மாற்றும். அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆடம்பர செலவு செய்தால் ஏழ்மை நிலையை அடைவான். நாம் செலவு செய்யணும், தேவைக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக நாம் டிவி, ஏசி அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கடனில் வாங்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் அதுக்கு நம்ம சம்பளத்திலேருந்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாம் ஏழையை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். போட்டி தற்பெருமைக்காக நடத்தும் விருந்துக்கு செல்லாதே. அந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. உண்மை எது பொய் எது என விசாரிக்காமல் கேட்டதையெல்லாம் நம்பாதே. நம்ம ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோம், அதை உடனே திரிச்சு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சிட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். வாழ்க்கையில் முன்னேற முடியாத மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சுயநலமாக செயல்படுவாங்க, பிறருக்கு தீமை செய்வாங்க, நம்பியவரை ஏமாற்றுவாங்க, தவறான செயலை ஊக்குவிப்பாங்க, தற்பெருமையுடன் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளோட சுவாமி கும்பிடுறவங்களை எல்லாம் ஏளனம் செய்வாங்க, சுவாமியையும் ஏளனம் செய்வாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நாம் விலகி இருக்கணும். அப்போ தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். பேச்சு அதிகமானால் செயல்பாடு குறையும். அதனால் நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக நம்ம காரியங்களை நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். பெருந்தன்மையின் ஆணிவேர் பொறுமை. நாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக கொடுமை நடந்தால் பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நாம் ஜெயிச்சுடலாம். கோபமும் பொறாமையும் மனிதனை அழிக்கும். நாம் கோபப்படவே கூடாது. ஒரு அவசியத்துக்கு கோபப்படலாம். எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட்டாயே எப்போ பாரு அவன் கத்திக்கிட்டே இருப்பான், அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி அடுத்தவங்க முன்னேறினாங்கன்னா பாராட்டணும். இல்லை நாம் பாட்டு கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம்னா நம்மளோட சந்தோஷம் காணாமல் போயிடும். எதுவாயினும் அதை அப்படியே ஏற்பது நல்லது. இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அதேமாதிரி அந்த கணவன் நல்லா சம்பாதிப்பார், ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் ஏற்றுட்டு அப்படியே நம்ம வாழ பழகணும்னா நம்ம வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். பணத்தின் அருமை அது இல்லாத போது தான் புரியும். நம்ம பணம் நிறைய வரும்போது கண்ணாப்பின்னான்னு செலவழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் நமக்கு பணம் வராது. அப்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும். அதனால் பணம் வரும்போது சிறுக சிறுக சேமித்து வைத்து கொள்ள பழகுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரவே வராது. எப்போ பாரு யாரையாவது புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் அவசியம் வந்தால் புகழ வேண்டும். அதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்களேன். ஜெருசலத்தின் மீது படையெடுத்தான் மாவீரன் அலெக்சாண்டர். வழியில் ஒரு மரத்தடியில் தங்கி ஓய்வெடுத்தான். ரொம்ப அவனுக்கு பசியாக இருந்தது. அருகில் உள்ள ஊருக்குள்ளே போனால் உணவும் நீரும் வாங்கி வரும்படி கட்டளை இட்டான். அவங்களோட காவலர்கள் போனாங்க. மாவீரன் அலெக்சாண்டரோட காவலர்கள் நாங்கள்னு அதிகாரம் பண்ணாங்க. ஒருத்தன் கூட தண்ணி கொடுக்கல. அதற்கு பிறகு அலெக்சாண்டர் போனான் உள்ள. நான் யார் தெரியுமா? மாவீரன் அலெக்சாண்டர், எனக்கு உண்ண உணவு கொடுங்கள் அப்படின்னு கத்தினான். அப்போ கூட யாரும் கொடுக்கல. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கைவிரிச்சுட்டு அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா, உடனே குதிரையை எடுத்துகிட்டு ரெண்டில் ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளே நுழையிறான். அந்த கிராமத்தோட தலைவர் மாவீரர் அலெக்சாண்டர் வாழ்க வாழ்க அப்படிங்கிறார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உணவு தண்ணீர்லாம் கொடுக்குறார். அதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு திரும்புகிறான். இப்படி ஒரு எதிரியிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் அவனை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறத பற்றி தப்பில்லை. அதுக்கோசரம் எப்போ பார்த்தாலும் யாரையாவது நம்ம புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. காஞ்சி பெரியவரோட கதை ஒன்று பார்க்கலாமா? காஞ்சி மகா பெரியவரோட தொண்டராக பணியாற்றியவர்
வெங்கட்ராம ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் ரொம்ப முதுமை காலத்தில் இவருக்கு சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அவதிப்பட்டார். நாளடைவில் படுத்த படுக்கையாயிட்டார். ஸோ அவரோட இடது கலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மகா பெரியவர் காசி யாத்திரை சென்றபோது அவருடன் நடந்தே சென்றவர் இவர். இவரது மகளான லலிதா தீர்வு வேண்டி மடத்திற்கு வந்திருக்கார். சுவாமிகள் முன்பு கண்கலங்க நின்றுருக்கார். அப்போது மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு, உங்கள் மனசு என்ன கல்லா சாமி, நான் படுற பாட்டை பார்க்கக்கூடாதா? உங்களுக்காக ஓடியாடிய என் அப்பாவுக்கு நீங்கள் தானே அருள் புரியணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் மல்க அழுதுருக்கார். சுவாமிகள் வலது கையை உயர்த்தி ஆசி அளிச்சுட்டு, கவலைப்படாதேம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மறுநாள் மருத்துவமனைக்கு அப்பாவை பார்க்குறதுக்காக இந்த பொண்ணு போயிருக்காங்க. மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கி எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் அப்பாவோட காலில் நல்லா பல்ஸ் ஓடுறது, துடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் காலை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதும்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மருத்துவர்கள் தான் உங்கள் அப்பா உயிர் பிழைக்க வேணும்னா காலை எடுத்தே ஆகணும் அப்படின்னு 2 மாதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் மகா பெரியவரின் தீர்மானம் கடைசியில் நிறைவேறியது. மறுவாரத்தில் நன்றி சொல்வதற்காக லலிதா காஞ்சிபுரம் போயிருக்காங்க. அப்போ மகா பெரியவர் ஜாடையாக, மனசில் இவ வேண்டின்னு இருக்கா, அதை அப்படியே பழிச்செடுத்தாம் அப்படின்னு அருகில் நின்ற தொண்டர்களிடம் கூறினாராம். பிறகு லலிதாவை பார்த்து, கல்லான்னு கேட்டியே, கல்லாத்தான் இருந்தேன், ஆனால் அழுதியோ இல்லையோ அதில் மனசு கரைஞ்சு போயிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். நம்மளோட உருக்கமான பிரார்த்தனைக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். காஞ்சி பெரியவரிடமும் கிடைக்கும், கடவுளிடமும் கிடைக்கும். ஓகே, சில மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் பார்க்கலாமா? கற்பிக்க தெரிந்தவன் கற்றலை நிறுத்தக்கூடாது. நாம் ஒருத்தங்களுக்கு கற்பிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நாம் தெளிவாக அடுத்தவங்களுக்கு கற்பிக்கலாம். அதே போல் கீழ்ப்படிய முடியாதவனுக்கு தலைமை தாங்கும் தகுதி கண்டிப்பாக கிடையாது. நம்ம அமைதியாக அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் நாம் பிற்காலத்தில் நல்ல தலைவனாக முடியும். ஒரு நல்லது செய்ய கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் நல்லது செய்யலாம். அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு சொல் போதும். அறிவான மனிதனுக்கு ஒரு சொல் சொன்னால் போதும். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா வாழ்க்கையை நடத்திடுவான். உழைப்பும் ஊக்கமும் உண்டாக்கும் திறமையை. நாம் திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. திறமையோடு கூடிய உழைப்பும் ஊக்கமுமே நமக்கு செல்வத்தை அள்ளித்தரும். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது உங்கள் அறிவை வளர்க்கும். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வித்தியாசமாக. அதே மாதிரி இந்த மாதிரி கதைகளை, இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் கேட்டாலும் அது மூலமாகவும் நீங்கள் நிறைய உங்கள் அறிவை விருத்தி செஞ்சுக்கலாம். மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே. என்னதான் மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்டையும் ஒரு அளவோடு தான் நம்ம பழகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எதற்கும் இடைவெளி விட்டு தொடருங்கள். வாகனங்களை மட்டுமல்ல, உறவுகளையும் தான். வாழ்க்கையில் எல்லா உறவும் நீடிக்க வேண்டுமென்றால் சிறு சிறு இடைவெளி மிகவும் அவசியம். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.